ரசதி, அ, வாங்க மாமா, உட்காருங்க. ரசதி, இப்பதான் பூமிகாவை பார்த்துட்டு வரேன். ஆனா அவ தூங்கிட்டு இருந்தா. பெரியமா தான் லஞ்ச் சாப்பிட்றங்கிற பேர்ல பூமிகாவை பார்க்க வந்தியான்னு கிண்டலா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? என்ன ரசதி, நான் எவ்வளவு ஆர்வமா சொல்லிட்டு இருக்கேன், நீ அப்படியான சொரத்தை இல்லாம கேக்குற? இல்ல, எனக்கு பெரியத்த செய்யறதெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு மாமா. அவங்களும் கண்மணியும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக சதி வேலையில ஈடுபடுற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. என்னது சதிக்கு இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அவங்க எதுக்கு நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டணும்? அதுதான் மாமா எனக்கும் புரியல. ஆனா ஏதோ நடக்குது, அது மட்டும் நிச்சயம். பூமிகாக்கு ஆபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்னால அவளை பார்க்கவே முடியல. அந்த நேரத்தை யூஸ் பண்ணி தான் கண்மணி என்ன பத்தி ஏதோ சொல்லி பூமிகா மனச மாத்தி இருக்கா. அதுல இருந்து தான் என் மேல வெறுப்பையும் கண்மணி மேல பாசத்தையும் காட்டுறா. என்ன மாமா சிரிக்கிறீங்க? பின்ன என்ன, பூமிகா நீ வளர்த்த பொண்ணு, ஒரே நாள்ல உனக்கு எதிராக திரும்பிடுவாளா என்ன? என்ன பேசுற நீ? சொன்னது அண்ணியா கூட இருக்கட்டும், அதுக்காக அவ உன்னை வெறுத்துருவாளா என்ன? கண்டிப்பா கிடையாது. அப்போ பூமிகா நான் கிட்ட போனாலே அழுது ஆர்ப்பாட்டம் பண்றா, அதுக்கு என்ன மாமா சொல்றீங்க? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுல ஷாக் ஆகி அவளோட பிஹேவியர்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கலாம். அது இல்ல, சரி அதை விட. என்ன மாமா ஏதோ சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் தயங்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. இல்ல ரசதி, நீ கூட இந்த ஸ்ட்ரெஸ் தாங்காம ஏதோ கற்பனை பண்றியோன்னு தோணுது. ஸ்ட்ரெஸ் தாங்காம நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஏய், இத பாரு, இதுக்கு தான் நான் சொல்ல தயங்கினேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பூமிகா மேல உள்ள பாசம் உன்னை அப்படிலாம் பார்க்க வைக்குது, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நீங்க கூட என் மனசை புரிஞ்சுக்கலன்னா நான் யார்கிட்ட போய் ஆறுதல் தேடுறதுன்னு தெரியல. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், சேட்டுக்கு நம்ம தர வேண்டியது இருக்குல்ல, அடுத்த தவணை அதுக்கு நான் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டேன். மிச்சத்தையும் எப்படியாவது ரெடி பண்ணிடணும்ல, அப்பதான் சேட்டு நம்மள சும்மா விடுவாரு. ஆமா மாமா, நானும் மறந்தே போயிட்டேன். சொன்ன டயத்துல பணம் கட்டிட்டா நிம்மதியா இருக்கலாம்ல. சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு பார்க்கணும். சரி, எனக்கு சாப்பாடு போதும், நீயும் சாப்பிட்டு வேலையை பாரு, சரியா? வா செல்லம், வாமா, அப்படி உட்காரு. வா பூமிகா, வா. உட்காரு. டிவி பாக்குறியம்மா? இந்த பூமிகா ரிமோட்டு, உனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம பாரு. உனக்கு இதான் பிடிச்சிருக்கா? பாக்குறியா? இரு, கிட்ட கோவத்துல இருக்கா, வர முடியுமான்னு பாக்குறேன். வா, போயிட்டு நம்ம சீக்கிரம் வந்துடலாம். சீக்கிரம் வந்துடலாம் இல்ல? சீக்கிரம் வந்துடலாம். என்ன பூமிகா, பொம்மை படம் பாத்துட்டு இருக்கீங்களா? சரி, பாருங்க பாருங்க. அப்போ அக்கா ஏன் கார் மோட்டோ புடுங்குற? குடுக்கா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுடி, நான் டிவி பார்க்கணும். நான் தான ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ரிமோட்ட குடுக்கா. ஏய், என் ஃபேவரட் சாங் வருது, இப்போ நான் அதை பார்க்கணும். அக்கா ரிமோட்ட குடுங்கக்கா, நான் வேற ப்ரோக்ராம் பார்க்கணும்.
ரிமோட்டை கொடு. தர மாட்டேன், போடி. ஹே, என்ன இங்க சத்தம்? பெரியம்மா, நான் தான் இங்க முதல்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸ்வேதாக்கா வந்து ரிமோட்டை புடுங்கிக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொல்றாங்க. வாங்கி கொடுங்க பெரியம்மா. ஹே ஸ்வேதா, ரிமோட்டை பூமிகா கிட்ட கொடு. அதெல்லாம் தர முடியாதுமா. ஸ்வேதா, ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ற? ரிமோட்டை இவகிட்ட கொடு. கொடுக்க மாட்டேம்மா. அம்மா, நீ ஏமா அப்படி மாறிட்ட? இப்ப பாரு, இந்த பூமிகாக்கே சப்போர்ட் பண்ற. முன்னாடி நான் தப்பே பண்ணாலும் நீ எனக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுவ. புதுசா அவன் மேல பாசமா இருக்க. இல்லடா ஸ்வேதா, இப்போ பூமிகாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அவளோட சண்டை போடாதன்னு சொல்றேன். இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பெட்ல போய் படுத்துக்க சொல்லு. அதை விட்டுட்டு இங்க வந்து டிவி பாக்குறா. அவளை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. அப்படியே ஹாஸ்பிட்டல்லயே இருந்திருக்கலாம். ஏன்டா வீட்டுக்கு வந்தாலும். ஹே, என்ன திமிரு இருந்தா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லுவ? அப்படியே அடிச்சேன்னா நிறுத்து கண்மணி. என்ன கண்மணி, சின்ன குழந்தைய அடிக்க போற? நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரெண்டு பேரும் நம்ம குழந்தைங்க தானே. அவங்க சண்டை போட்டுக்கிட்டா நாம தானே சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு நீயே அடிக்க போனா எப்படி? உன் அட்வைஸ் எல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோ, என்கிட்ட காட்டாத. ஸ்வேதா குட்டி, நீ டிவி பார்க்கணுமா? சரி, இப்போ நீ டிவி பாரு, சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பூமிகா பார்க்கட்டும். ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி டிவி பாருங்க. அவ கூட நான் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன். அப்படி இல்லடா செல்லம், நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவ உன்னோட தங்கச்சி, நீ விட்டு கொடுத்து தான் போகணும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். இல்ல, மாட்டேன். அவ கூட எப்பவும் எதையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு, அவ இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு எங்க அம்மாவும் கோகே பாட்டியும் டெய்லியும் எனக்கு சொல்வாங்க. ஐயோ, இந்த குட்டி பிசாசு நேரங்காலம் தெரியாம எப்படி கோத்து விடுது பாரு. அவங்க எது தெரியாம சொல்லிட்டாங்க. நீ அப்படிலாம் இருக்க கூடாது. நீயும் பூமிகாவும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். நீங்க என்னதான் அன்பா பேசினாலும் நான் மாற மாட்டேன். எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யாரு? எனக்கு எப்பவுமே பூமிகா எனிமி தான். ஏய், ஸ்வேதா, கண்மணி, நீ வர வர ஸ்வேதா கிட்ட நடந்துக்கிற முறையே சரியில்லை. என் அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு நீயே என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. என்ன அத்தை சொல்றீங்க? பூமிகா உன்னோட குழந்தைங்கிற உண்மை நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா நீ நடந்துக்கிற முறைய பார்த்தா எல்லாருக்கும் ஈஸியா வெளிச்சம் போட்டு காட்டிடுவ போல. அதுலயும் அந்த ராசாத்தி மகா புத்திசாலி. கொஞ்சம் அசந்தாலும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. நான் பெருசா சந்தேகம் வரா மாதிரி எதுவுமே நடந்துக்கலையா அத்தை?
ஸ்வேதாவை எப்பவும் கண்டிக்கிற மாதிரி தான் கண்டிச்சேன். இதுல மத்தவங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது உன் விஷயத்துல சரியா தான் இருக்கு. நீ ஸ்வேதாவை தனியா கண்டிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ பூமிகாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்வேதாவை கண்டிச்ச பாரு, அங்கதான் பிரச்சனையே. என்ன யோசிக்கிற கண்மணி? நம்ம 3 பேரையும் இந்த வீட்ல எப்போ யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல கண்மணி, பூமிகா ஸ்வேதா 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்துச்சுன்னா நீ ஸ்வேதா பக்கம் தானே நிப்ப, பூமிகாவை கரிச்சு கொட்டுவ. ஆனா இப்ப திடீர்னு பூமிகாவை சப்போர்ட் பண்ணி பேசினா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரத்தானே செய்யும். அதுவும் அந்த ராசாத்திக்கு ஏற்கனவே உன் மேல டவுட் இருக்கு. நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அவ சந்தேகம் இன்னும் அதிகமாகாதா? அப்புறம் நம்மள என்ன ஏதுன்னு ஆராய ஆரம்பிச்சான்னு வெயி, நம்ம குட்டி எல்லாம் வெளியில வந்துரும். ஜாக்கிரதை. நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல அத்தை. யோசிக்கணும் கண்மணி, எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எல்லாரும் என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு நீ என்ன கொண்டு போய் விட்டுறாத. என்ன இவ ஒரு மாதிரியா பாக்குறா? ஒருவேளை நாங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? ராசாத்தி, ராசாத்தி, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன பத்தியா? அப்படி என்ன என்ன பத்தி பேசுனீங்க? வேற என்ன ராசாத்தி, நாளைக்கு என்ன சமைக்கலாம் ஏது சமைக்கலான்னு உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் நினைச்சேன். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? சரி. ஆமா ராசாத்தி. சரி ராசாத்தி, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா? சரி அத்தை. உன்னை கூட வச்சிருக்கிறது மடியில பூனைய கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரி எப்பவும் திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன் கண்மணி, இப்படியே அந்த குண்டச்சிக்கு பயந்து பார்த்து பார்த்து பேசி வாழ முடியுமா சொல்லு? முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்தணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு. அதான் என் மாமியார் பொறுமையா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கால. அது ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்போ நம்ம வேலைய காட்ட வேண்டியதான். அப்புறம் என்ன, அந்த ராசாத்தி கதற கதற இந்த வீட்டை விட்டு ஓட போற பாரு.
அம்மா பூமிகா பூமிகா அம்மா அழாதீங்கம்மா. பூமிகா செல்லம் அம்மாவை தேடி வந்துட்டியா? நீ எப்படியும் என்கிட்ட வந்துருவேன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். அம்மாவை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க நீ என்ன முழுசா வெறுத்துருவியோன்னு அம்மா ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா இப்போ அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? பூமிகா இனிமே அம்மா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதடா. அது தாங்கிக்கிற சக்தி அம்மாக்கு இல்லடா. போக மாட்டல்ல? அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டல்ல? அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடு பூமிகா. நீ அம்மாக்கு முத்தம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மாவுக்கு முத்தம் கொடுடா. இது கனவா இல்ல நிஜமா? என் பூமிகா என்கிட்ட வந்துட்டா. இது கனவில்ல, நிஜம்தான். உண்மையிலேயே என் பூமிகா என்கிட்ட வந்துட்டா.